தமிழ் என்னும் தனிமொழி, தரணி போற்றும் தூய மொழி, தேன் சிந்தும் தங்கமொழி, தொன்மை வாய்ந்த தாய்மொழி, தொல்காப்பியம் கொண்ட மொழி, முதுமையில்லா மூத்த மொழி, நம் மூதாதையர் ஆண்ட மொழி, ஊனுயிரில் உறைந்த மொழி, உண்மை மட்டும் உரைக்கும் மொழி, தமிழினத்தின் தலையாய் மொழி. அழியாது காப்போம் நம் வம்சாமொழியை தாய்மொழி என்னும் நம் தாய்மொழியை தணங்கி வழங்கி நம் அனைத்து மாணவர்களையும் நம் தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் தேசிய மாணவர் கீதம் பாதி இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிந்திய வேர்வை துளிகள் யாவும் சிதறிய முத்துக்கள் அல்ல, சிந்திய வேர்வை துளிகள் யாவும் சிறிய முத்துக்கள் அல்ல, நாளை நீ சூடப்போகும் வெற்றி கிரீடத்தின் வைரங்கள், நாளை நீ சூடப்போகும் வெற்றி கிரீடத்தின் வைரங்கள், சோம்பல் என்னும் செரியை உடைத்து சூரியனாய் நீயும் எழுந்து வா, சோம்பல் என்னும் செரியை உடைத்து சூரியனாய் நீயும் எழுந்து வா, முன்னேறும் பாதையில் முட்கள் இருந்தாலும் முன்னேறி மிதித்து நீ பாதையாக்கு, முன்னேறி பாதும் முட்கள் இருந்தாலும் முன்னேறி நீ பாதையாக்கு, திறமை என்பது உன்னிடம் அல்ல, விதை உழைப்பு என்பது அதற்கு நீ ஊற்றும் நீர், விதைக்காமல் எதுவும் உழைப்பதில்லை, உழைக்காமல் இங்கு எதுவும் உயர்வில்லை, விதைக்காமல் எதுவும் உழைப்பதில்லை, உழைக்காமல் இங்கு எதுவும் உயர்வுமில்லை. வரிகளுக்கு இணங்க இதற்கு உதாரணமாக இருக்கும் நமது கல்லூரி இயக்குனர் முத்துசாமி ஐயா அவர்களை இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம். நேஷனல் யூத் ஸ்கில்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது விதமாக இன்னைக்கு நம்மிடையே ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் ஜோதி முருகன் அவர்களை, என்சிசி ஆஃபீஸர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை, திரு விக்ரம் அவர்களை மற்றும் துறை ஆசிரியைகளை, இந்த தேசிய மாணவர் படை மாணவர்களே மாணவிகளை அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இந்த யங்ஸ்டர்ஸ், அதாவது யூத் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக. நமக்கு சொல்லாமையே நிறைய திறமைகள் இருக்குது, இருந்தாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இல்லையா எங்களுக்கு. அந்த வகையில் நம்முடைய ஒரு நல்ல பேச்சாளர், உங்களுக்கெல்லாம் நல்ல ஆசிரியர், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட நல்லாசிரியர் விருது வாங்கினவர் டாக்டர் ஜோதி முருகன் அவர்கள். உண்மையில் எனக்கு சில சமயத்தில் தோணுறது உண்டு, வெளியிலேருந்து சில ஸ்பீக்கரெல்லாம் கூட்டிகிட்டு வர்றோம், அவங்க பேசுகிறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாக நமக்கு பட மாட்டேங்குது. நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஸ்பீக்கரை வச்சுருக்கிறோம், சரியாக யூஸ் பண்ணுறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுறது உண்டு. அந்த வகையில் அவர் நிறையா வெளி மேடைகள்லேயும் நிறைய இடங்களில் பேசுகிறதுக்கு போகிறாரு. அவரை பற்றி நிறையா தெரிஞ்சதை சொல்கிறேன். அவர் உங்களுக்கு நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லுவார். அவரை நம்ம நிர்வாகத்தின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அடுத்து என்சிசி, பொதுவாக ஒரு கல்லூரின்னு எடுத்துட்டோம்னா அங்கே என்சிசி, என்எஸ்எஸ்ஸு, நிறையா கிளப்பு எல்லாம் நிறையா இருக்கும். இதில் ரொம்ப அவசியமான ஒன்று, அது மூலமாக நம்ம பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக என்சிசி தான், நோ டவுட். ஏன்னா டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து எல்லா டீச்சரும் நிறைய சொல்லியிருப்பாங்க. படிப்பு 2ஆம் பட்சம்தான். முதல்ல நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் என்ன? ஒழுக்கம். அது இருக்கணும் இல்லையா? தனி மனித ஒழுக்கம். அது இல்லைன்னா நம்ம மனுஷனாக இருக்கிறதுக்கே லாய்க்கில்லை, இப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். முதல்ல நான் இதுவாக இருக்கிறேன் அதுவாக இருக்கிறேன்னு சில பேர் தற்பெருமை பேசிக்குவான். நான் பெரிய அரசியல்வாதி ஆகிட்டு எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது, இந்த அதிகாரம் இருக்குது, அவ்வளோ வசதி இருக்குது, தன்னை தொழில் செய்கிறேன் எல்லாம் பேசுவான்.
கேட்டுட்டு இருக்கிற இன்னொருத்தன் சொல்லுவான், ஏதாவது சினிமாவில் கேட்ட வசனம், கேட்டுட்டு இருக்கிற இன்னொருத்தன் சொல்லுவான், முதல்ல நீ மனுஷனா இரு, அதுக்கப்புறம் நீ என்னவா வேணாலும் இரு அப்படின்ட்டு. அது மாதிரி முதல்ல நம்ம மனிதனாக இருக்கிறதுக்கு அடையாளமே நம்மக்கிட்ட ஒரு செல்ஃப் டிசிப்ளின், தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். சரியா? அதை வலியுறுத்துறதுக்கு தான் தேசிய மாணவர் படைன்னு நம்ம நாட்டில் இயங்கிட்டு வருது. எல்லாம் பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே இந்த என்சிசி யூனிட் இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ரொம்ப அதாவது அதில் உங்களுக்கு அது தெரியும், ரொம்ப பாடாப்படுத்துவாங்க ட்ரைனிங் கொடுக்குறது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆயிடுறான் என்சிசியில் சேர்ந்துட்டு, தாக்கு பிடிக்க முடியாமல் இப்படி மிரட்டுறாங்க, இவ்வளவு நேரம் பெறடு, கை வலிக்குது, கால் வலிக்குது இப்படின்னு சொல்லி ட்ராப் அவுட் ஆகி எனக்கு என்சிசி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் டிப்ளமோ படித்தா போதும் அப்படின்னு சொல்லி விலகிக்கிறவன் நிறைய பேரை பார்க்குறோம். வருஷம் ட்ராப் அவுட்டுன்னு 5-6 இருந்தே தான் இருக்குது. ஆரம்பத்திலேருந்து பார்க்குறேன் நான். ஏன்னா உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? ஸோ அந்தக்காகத்தான் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறது. சரி, அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறையா கேம்புக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ஃப்யூச்சர். ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருவாங்க. நம்ம காலேஜில் 100% பிளேஸ்மெண்ட்டுன்னு உத்தரவாதமெல்லாம் கொடுத்து அட்மிஷன் பண்ணுறோம் இல்லையா? அதை செஞ்சிட்ருக்கிறோம். காரணம் நிறையா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து எங்களால் அந்த அளவுக்கு ப்ளேஸ் பண்ண முடியுது. நிறையா கம்பெனி நம்மளை தேடி வர்றான். ஏன் தேடி வர்றான்னா, உங்கள் சீனியர்ஸ் போனவங்க நல்லா வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபீட்பேக் நமக்கு. அதனால் நம்ம காலேஜை தேடி வர்றாங்க. பெரிய கம்பெனியெல்லாம் வருது, நம்ம எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுது. வேலைக்கு எடுக்கிறவன் வெறும் டிப்ளமோ சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிட்டு இருந்தீங்கன்னா உனைய திறமையானவன்னு நம்பவே மாட்டாங்க. கரெக்டா? டிப்ளமோ படிக்கிறோம், பாஸ் பண்ணுறோம். ஸ்கூலில் 8வது 9வது படிக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இல்லையா? டிப்ளமோ பரீட்சை எழுதுகிறோம், பாஸ் பண்ணுறோம், டிப்ளமோ சர்டிஃபிகேட்னு ஒன்று வருது, போது அதை காமிச்சா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? கிடைக்கலாம். நல்ல கம்பெனியில் நல்ல வேலை அப்படின்னு ஒன்று வரும்போது அவங்க எல்லா குவாலிட்டியும் பார்ப்பாங்க. முக்கியமாக டிசிப்ளின் பார்ப்பாங்க. நீ என்சிசியில் இருந்த அப்படின்ட்டா உன்னை பெருசாக கேள்வி கேட்க வேண்டியதே இல்லை. இந்த பையன் டிசிப்ளினாக இருப்பான் அப்படிங்கிறது 100% நம்புகிறாங்க. ஒன்று. அடுத்தபடி உங்கள்கிட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் பெருசாக இருக்காது அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இப்படி ஆளை எடுத்து போட்டால் நம்ம கம்பெனிக்கு நல்லது அப்படின்ட்டு எடுப்பாங்க. ஸோ இப்படி வேலை வாய்ப்புன்னு வரும்போதும் நமக்கு இந்த என்சிசியில் இருக்கிறது கை கொடுக்கும். இப்போ என்சிசி சர்டிஃபிகேட்டுக்கு அவ்வளவு வேல்யூ, புரியுதா? அது மட்டும் இல்லை, நிறைய சொல்கிறேன். நாங்கள் நிறைய வேல்யூ ஆடட் கோர்சஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிற வெக்கேஷனில் நடத்துகிறோம், வெளி ஏஜென்சிஸை கூப்பிட்டு நடத்துகிறோம், ஆன்லைனில் நிறையா இருக்குது. இது ஏதாவது டிப்ளமோ முடிக்கிறதுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 சர்டிஃபிகேட் வந்துடும். புரியுதா? அதை வச்சு தான் உனக்கு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க, ஸ்கில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அறிவுக்கும் திறமைக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டா? ஆமாவா இல்லையாடா? வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டேவிற்கு இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முனைவர் திரு ஜோதிமுருகன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சொல்லுங்க பாப்பா, எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கிறோம்? எஸ், வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே. ரிப்பீட், வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே. இந்த ரிப்பீட் சொல்லும்போது நம்ம 3rd டைம் குட் மார்னிங் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி உன்னோட பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னா வந்தான் சுட்டா செத்தான், வந்தான் சுட்டா செத்தான், வந்தான் சுட்டா செத்தான், இது வந்துகிட்டே இருக்கும். இப்ப சொல்லாமா? ரிப்பீட் பண்ணலாமா? வேர்ல்ட்
யூத் ஸ்கில்ஸ் டே. ரைட், அதுக்காக தான் உட்காந்துருக்கும். ஃபைன். இப்போ உங்களில் எவ்வளோ பேர்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு? உங்களில் எவ்வளோ பேர்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு? இவ்வளோ பேர்த்திட்ட இருக்கு. வீட்டில் மொத்தமாக எங்கள் வீட்டில் எங்கிட்ட ஏதோ ஒரு வகையில் எங்கிட்டயோ எங்கள் அப்பாட்டையோ அம்மாட்டையோ ஃபோன் இருக்கு சார். எத்தனை பேர் இருக்கு? ஆல்மோஸ்ட் 90%. ரைட். இப்போ இந்த மொபைல் ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருமே இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாமா? எஸ் ஆர் நோ? ஞாபகம் வச்சுக்கணும். வந்தா சுட்டா செத்தா இந்த டாக் முடிய வரைக்கும் ஞாபகம் இருக்கணும். ஸோ மொபைல் ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருமே இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. அப்ப நோ, அதான் ஆன்சர். ரைட். அப்ப யார் இன்டெலிஜென்ட்? மொபைல் போனை வச்சு என்ன பண்றது அப்படின்னு தெரிஞ்சவன் இன்டெலிஜென்ட் இல்லையா? நேத்து நம்ம எல்லாரும் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணோமா? ஏற்கனவே எல்லார்த்திட்ட ஒரு இமெயில் இருந்துச்சு. புதுசா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணோம். இமெயில் ஐடி இல்லாம லாகின் பண்ண முடியாது. லாகின் பண்ணாம கேம்ஸ் ஆப் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியாது. ஸோ எல்லாரும் வந்துட்டு கேம்ஸ் ஆப் போட்டிருக்கோம் அப்படின்னா இமெயில் ஐடி இருக்கு. நேற்று புதுசாகவும் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, அது வரைக்கும் ரைட்டு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம்? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னோம். அது அந்த கருப்பு சட்டை செய்யவே இல்லை. என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, என்ன இளவரசன், இமெயில் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னோம்? ஒரு மெசேஜ் என்னோட இமெயில் ஐடியை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம். உடனே எத்தனை பேர் அனுப்பிச்சிங்க? ஒரு 3-4 பேர் 10 பேர் அனுப்பிச்சிங்க. மீதியெல்லாம் அனுப்பலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி இமெயில் அனுப்பணும் அப்படின்னு தெரியலை. ஸோ அப்போ ஃபோன் வச்சிருந்து என்ன யூஸ்? 50,000 ரூபாய்க்கு ஃபோன் வச்சிருக்கிறோம், 80,000 ரூபாய்க்கு ஃபோன் வச்சிருக்கிறோம், ஆப்பிள் வச்சிருக்கிறோம், சாம்சங் ஃபோன் வச்சிருக்கிறோம். பட் இந்த ஃபோனை எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிலனா நோ யூஸ். கிட்டத்தட்ட அதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த மொத்த செஷனுடைய நோக்கம். இப்போ இந்த பையன் இருக்கிறான். நேற்று வரைக்கும் இந்த பையனுக்கு இந்த ஃபோனை வச்சு என்ன பண்ண தெரிஞ்சிருக்கும்? கேம் விளையாட தெரிஞ்சிருக்கும், ஃபோட்டோ எடுத்திருப்பான், இன்ஸ்டாகிராம் போட்டிருப்பான். இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான். சார்ட்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணுவான். இந்த வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்கில், ரைட்? நேற்று ஒரு மாதிரி எடுத்திருப்பான், இன்னைக்கு ஒரு மாதிரி எடுப்பான். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வரும், இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும். அடுத்தடுத்த நாட்களில் இதை டெவலப் பண்ணுவான். யாருக்குன்றது அவன் நாளைக்கு ஒரு பிசி ஸ்ரீராமா கூட வரலாம். ஒரு பிரதீப் ரங்கராஜன் படத்தை கூட அவன் எடுக்கலாம். எப்போ இதை டெவலப் பண்ணிக்கிட்டா. இப்போ எல்லாரும் பயமுறுத்துறாங்க இல்லையா? ஏஐ வந்துருச்சு, நீங்க ஸ்கில்ஸ் கத்துக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் சொல்றாங்களா? பயமா இருக்கா? இல்லையா? பயமாவே இல்லையா? ஏன் இல்லை? மைக் கொடுங்க. யாருக்கு பயம் இல்லைன்னு சொன்னது? எல்லாருமே பயம். யாருக்கு பயமா இருக்கு? பயமா இருக்கிறவங்க கை தூக்கு. சார் நிறைய பயமுறுத்துறாங்க சார். எதுவும் இந்த ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துல ஏஐ வந்துருச்சு, கிளாட் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியில வந்துருச்சு, இனிமேல் வேலையெல்லாம் போயிடும் அப்படின்னு நிறைய பயமுறுத்துறாங்க சார். பயமுறுத்துறாங்களா? எல்லாரும் பேசுறாங்களா? பயமா இருக்கா இல்லையா? எவ்வளவு பேர் பயமே இல்லை சார்ன்றவன் கை தூக்கு. பயமா இருக்கிறவங்க கை தூக்கு. ரெண்டுமே இல்லைன்னா அப்படி ஒன்று பயம் இருக்கணும், இல்லை பயம் இல்லாமல் இருக்கணும். பைனரி தான் ஆப்ஷன். ஸோ எவ்வளோ பேருக்கு பயமா இருக்கு? ரைட். அப்போ மற்றவங்களுக்குலாம் கை தூக்குறவங்களாம் கை தூக்கிட்டே இரு. கை தூக்காதவன்ட்ட ஃபோனை கொடு. கை தூக்காதவன்ட்ட ஃபோனை கொடு. பயமா இருக்கிறவன் மட்டும் கை தூக்கலாம். நீ ஃபோன் வாங்கிக்க, அவன்கிட்ட கொடு. மைக் வாங்கிக்க. மிஸ்டர் கெட் த மைக். ஆப்ஷன் கிடையாது, கெட் அப். ஏன் பயம் இல்லை? ஏன் பயம் இல்லை? தெரியலைங்க சார். தெரியலைங்க சார்.
தெரியல. அப்படியே கையை தூக்காத இன்னொருத்தன் மைக்க கொடு. எனக்கு ஏன் பயம் இல்லைன்னே தெரியல சார். தெரியல சார், எனக்கு தெரியல. அந்த ஆன்சர் அவன் சொல்லிட்டான். காப்பி பண்ணக்கூடாது. உனக்கு ஏன் பயம் இல்லை? தெரியல சார். இப்ப கை தூக்காதவன்ட்டுலாம் மைக் கட்டா எல்லாத்துட்டும் வரும், ரைட்? ஸோ அதனால பயம் இருக்கிறவன் கை தூக்கிடு, ரைட்? இப்ப நீ சொல்லு, கெடப், உனக்கு மைக் தேவையில்லை, ஏன் பயம் இல்லை? சார் எல்லாரும் பயமுறுத்துறாங்க சார், ஆனால் எனக்கு ஏன் சார் பயம்? சி, கை கீழே போடுங்க. எல்லாரும் பயமுறுத்துறாங்க, அது உண்மை. என்ன காரணம்? புதுசா ஏஐ வருது, புதுசா டெக்னாலஜி வருது. அப்போ முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு எல்லாரும் பயமுறுத்துறாங்க. நம்மளுக்கு பயம் வரணும் இல்லையா? முன்னாடி நாகப்பாம்பு இருக்கு, படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. இது நாகப்பாம்புடா, படம் எடுத்து ஆடும், கவனமா இருக்குன்னு சொன்னா பயப்படாம இருப்பியா? அதுக்கு இல்ல சார், ஏன்டா பயம் இல்லைன்னா தெரியல சார் அப்படின்னு சொல்லுவியா? நோ. எய்தர் நீ வந்துட்டு அவேரா இருக்கணும், இல்லைன்னா அன்அவேரா இருக்கணும். ரெண்டே விஷயம்தான். இது ரெண்டு இல்லாம பிளைண்டா நான் இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது, தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, முதல்ல அந்த பழக்கம் தவறானது. என்னன்னா, நமக்கு முன்னாடி என்ன வந்துகிட்டு இருக்குன்னு ஊரே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வரி எக்ஸ்பர்ட் இந்த இண்டஸ்ட்ரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் அதை காதுல வாங்கல. அதனால நமக்கு இதுக்கு பயப்படணுமா பயப்பட தேவையில்லையான்னு தெரியல. ஓகேவா? பயம் அப்படின்னா அது எந்த மாதிரியான பயமா இருக்கணும், அந்த பயத்தை எப்படி போக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தயாராகல அப்படின்னு அர்த்தம். இப்போ யோசிங்களேன், அப்படியே கண்ணை மூடி யோசிங்க. எல்லாரும் கண்ணை மூடி யோசிங்க. மொதோ தூங்கிடக்கூடாது. மொதோ மனுஷன் தோன்றுனப்ப எங்க இருந்தான்? காட்டுல இருந்தான். ஆடை அணிஞ்சிருந்தானா? இல்ல. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணா? வேட்டையாடினான். வேட்டை கிடைச்சா சாப்பிட்டான், கிடைக்கலினா சாப்பிடல. இந்த காலத்தை யோசிக்க முடியுதா? மனிதன் ஆடை இல்லாம தெரிஞ்சது, வேட்டையாடி சாப்பிடுவான். எந்த ஒழுங்கும் கிடையாது, திருமண பந்தங்கள் கிடையாது, ரைட்? மற்ற விலங்கினங்களைப் போலவே அவன் இருந்தான் இல்லையா? அந்த காலத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்டோன் ஏஜ், கற்காலம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பின்னாடி எல்லா டயத்துக்கும் அவனால வேட்டையாட முடியல. சில நேரத்தில் சில மிருகங்கள் அவன் வேட்டையாடுறான், சில மிருகங்கள் அவனை வேட்டையாடுது. யூ ஜஸ்ட் இமேஜின். இது எல்லாமே நீ இமேஜின் பண்ணிட்டே வா. நான் சொல்றதெல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாடி வரணும். சில மிருகங்கள் அவன் வேட்டையாடுறான், சில மிருகங்கள் அவனை வேட்டையாடிடுது. அப்போ மனுஷனுக்கு என்ன வருது? பயம் வருது. ஐயோ, நம்ம எல்லா டயத்துலையும் வேட்டையாடி சாப்பிட முடியாது, சில மிருகங்கள் நம்மளை கொன்றும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறான்? மிருகங்களை சாப்பிட்றத விட்டுட்டு காய்கறிகள் பழங்களை பறித்து சாப்பிட்றான். அதுவும் என்ன ஆயிடுது? மழை காலத்தில் கிடக்கூடிய காய்கறி வெயில் காலத்தில் எதுவுமே இல்லாமல் இலை உதிர்ந்து போயிடுது, காய் உதிர்ந்து போயிடுது, எதுவுமே இல்லை, பட்டினி. அப்போ என்ன பண்ணுறான்? ஓ, மழை காலத்தில் மட்டும்தான் காய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்கறிகள்லாம் வச்சுக்கிறான். என்ன பண்ணுறான்? எங்கே விளைவிக்க முடியும்? தண்ணி இருக்கிற இடத்துல தான் விளைவிக்க முடியும். அப்போ தண்ணி இருக்கிற இடத்துல போயிட்டு விளைவிக்கிறான். விளைவிச்சு அதை சாப்பிட்டுக்கிறான். யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விளைவிக்க தெரிஞ்சானோ அவன்லாம் நல்லா சொகுசா இருக்கான். இல்லை, நான் தண்ணி பக்கம் போக மாட்டேன், விவசாயம் செய்ய மாட்டேன்னு காட்டுக்குள்ளேயே இருந்தவன்லாம் பட்டினியா எலும்பும் தோலுமா கிடக்கிறான். கிடைக்கும் போது வேட்டையாடுறான், இல்லாதப்ப வேட்டையாடப்படுகிறான். ஓகேவா? இப்படி விவசாயம் பண்ணான் இல்லையா, அந்த காலத்தை விவசாய காலம் அப்படின்னு சொல்றோம், பயிரிட்ட காலம். இப்போ அப்படியே மெதுவா அவனுக்கு அறிவு வளருது. என்ன பண்றான்? இலையை எடுத்து உடுத்திக்கிறான். அப்படியே இன்னும் கொஞ்சம் வளருது. ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோனை உரசணும்னா தீ வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்ச பிறகு இந்த விவசாய உணவுகளையும் வேட்டையாடின உணவுகளையும் சமைச்சு சாப்பிட்றான். புதுசாக டேஸ்ட் தெரியுது. யாருக்கு? யாரு கல்லை உரசி தீயை கண்டுபிடிச்சி
தீய உருவாக்குறானோ, தீய கண்டு பயப்படாம அந்த நெருப்பை யார் பயன்படுத்தினானோ அவனுக்கு ருசியான உணவு கிடைச்சது. அவன் வேட்டையாடப்படுவதிலிருந்து தப்பிச்சுக்கிட்டான் இல்லையா? நெருப்பை கண்டா மிருகங்கள் பயப்படும் அப்படின்னு எப்பெல்லாம் தன்னை மிருகங்கள் வேட்டையாட வருதோ அப்பெல்லாம் என்ன பண்றான்? நெருப்பை உரசுறான், தன்னை காப்பாத்திக்கிறான். நான் யாரையும் கண்ணை முழிக்கவே சொல்ல, கண்ணை முடி, இதெல்லாம் யோசிங்கன்னு சொல்றேன். ஜஸ்ட் இமேஜின். இதையெல்லாம் கடந்து தான் நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கோம். கற்காலத்திலிருந்து மெதுவா தற்காலத்துக்கு வரப்போறோம். அதற்கு பிறகு இப்படியே மெதுவா வளர்ந்து வந்த மனிதன் என்ன பண்றான்? நீராவியில இயங்கக்கூடிய இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறான். யோசிச்சுக்கோங்க, ஸ்ட்ரீம் இன்ஜின். நிலக்கரி அள்ளி கொட்டுறாங்க, இன்ஜின் ஓடுது, ட்ரெயின் ஓடுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போறாங்க. எந்த வழியிலெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் கிராமங்களும் நகரங்களும் உருவாகின்றன, நாகரிகம் உருவாகிறது. என்ஜின்ஸ் வருது, அதனால மனுஷனுடைய வாழ்க்கை கொஞ்சம் லெகுவாகுது. நீராவி என்ஜினை வச்சு வண்டி ஓட்ட கத்துக்கிறான், நீராவி என்ஜினை வச்சு விவசாயம் பண்ண கத்துக்கிறான். இப்படி நீராவி என்ஜின் மனிதனோட வாழ்க்கையை இலகுவாக்குது. ஆனா அதற்கு நிலக்கரி தேவை, அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும், புகையா வருது, நிறையா வேலை செய்யணும். அதனால மனுஷன் இன்னும் யோசிக்கிறான். இன்னும் யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா கரண்ட்டை கண்டுபிடிக்கிறான். கரண்ட்டை கண்டுபிடிச்சு உலகம் ஃபுல்லா கம்பியில கரண்ட்டை இழுத்துக்கிட்டு போறான். இப்போ ட்ரெயின் நீராவிக்கு பதிலாக கரண்ட்ல ஓடுது, மோட்டார்கள் கரண்ட்ல ஓடுது. கரண்ட் கண்டுபிடிச்சோன்னே இந்த மோட்டார் ஓடுறதை தாண்டி என்ன பண்ண முடியும்? பல்ப் கண்டுபிடிக்கிறாங்க, ரேடியோ கண்டுபிடிக்கிறாங்க, தொலைபேசி கண்டுபிடிக்கிறாங்க, டிவி வருது. இப்படி ஒன்னொன்னா எலக்ட்ரிசிட்டி வந்தோடனே புதுசா வருது. இதன் தொடர்ச்சியா என்ன வருது? கம்ப்யூட்டர் வருது. ரைட்டா? கம்ப்யூட்டர் வருது. ஒரு இந்த மீட்டிங் ஹால் சைஸில் பெரிய மிஷின், அங்கங்கே பல்ப்லாம் இருக்குது, அங்கங்கே சுவிட்சஸ்லாம் இருக்குது, ஒயர்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, பெரிய கம்ப்யூட்டர். அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 4-5 பேர் தேவைப்படுறாங்க, நிறைய எலக்ட்ரிசிட்டி செலவாகுது. அப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ரிப்பன்ஸ் இருக்குது. யூ ஜஸ்ட் இமேஜின், பெரிய பெரிய ரிப்பன்ஸ் இருக்குது. ஒரு பெரிய ரிப்பனில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஃபோட்டோ நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஃபோட்டோ கூட சேவ் பண்ண முடியாது. நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அளவு இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். ஆனால் அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக அப்போ சொல்கிறாங்க. தொடர்ந்து அதை இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. 2000, 2001, 2003 வரும்போது லேப்டாப்ஸ் வருது, சைஸ் சின்னதாகுது. அப்போ தான் நீங்கள் பிறக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் குழந்தையா பிறக்கிறீங்க, நீங்கள் வளர்றீங்க, டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ கண்ணை முழிங்க. இப்போ இன்னைக்கு நம்ம வேர்ல்டில் என்னெல்லாம் பார்க்குறோம்? முத இருந்த குண்டு பல்பு கிடையாது இல்லையா? இன்னைக்கு என்ன வந்துருச்சு? எல்இடி பல்பு வந்தாச்சு. தனியாக கேமரா கிடையாது, ஃபோன்லேயே கேமரா வந்தாச்சு. ரிங் சுற்றி ஃபோன் பண்ணுற ஃபோன் கிடையாது, அதுக்கு பதிலாக என்ன வந்தாச்சு? மொபைல் ஃபோன் வந்தாச்சு இல்லையா? இன்னைக்கு எல்லாமே நம்ம கையில் வந்தாச்சு, உலகமே நம்ம கைக்குள்ளே வந்தாச்சு. அசைன்மெண்ட் ChatGPTல எடுத்தாச்சு. இப்போது இந்த கற்காலத்திலிருந்து தற்காலம் வரை இது வரைக்கும் நல்லா இமேஜின் பண்ணிட்டீல. இப்போ நீ பதில் சொல்கிற டைம். தூங்குனவன் என்ன நடந்திருக்கு இது வரைக்கும்? கற்காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் என்ன நடந்திருக்கு? வளர்ச்சி நடந்திருக்கு. குட், ஒரு கிளாப்ஸ். பெருசா நம்ம கிளாப்ஸ். ஓகே, அடுத்து NCC கிளாப்ஸ் வேணும், அது ரொம்ப டைம் எடுத்துக்குது. எல்லாரும் யூனிசனா ஒரு கிளாப். ஓகேவா? வளர்ச்சி நடந்திருக்கு. இன்னொன்று என்ன நடந்திருக்கு? எஸ், எக்ஸாக்ட்லி. ஹூ செட்? ஸ்டாண்ட் அப், கிளாப்ஸ். மாற்றம் நடந்திருக்கு. இப்போ ஒரு மாற்றத்தையும் யார் உருவாக்குனது? எவன் ஒருவன் மனிதன், எவன் ஒருவன் பயமின்றி ஒரு முயற்சியை செய்தானோ அவன் உருவாக்கினான் இல்லையா? ஒரு முயற்சி செஞ்சான் இல்லையா, அதற்கு பெயர்தான் ஸ்கில், திறன்.
மொத 2 கல்லை எடுத்து இப்படி தட்டினா இல்லையா, தட் இஸ் கால்டு ஸ்கில். ஓகே, அது அப்படியே வளர்ந்து இன்னைக்கு ஸ்கில் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்க கையில் ஃபோன் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரிசோர்ஸ். ஃபோன் அப்படிங்கிறது என்ன? ரிசோர்ஸ். அந்த ஃபோனை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? ஒரு ஆப் போட்டு வச்சுக்கலாம். யாராவது நம்மளை த்ரெட்டன் பண்ணால் அந்த ஆப்பை யாருக்கும் தெரியாமல் கிளிக் பண்ணால் போலீஸ்க்கு கால் போகும் அப்படிங்கிறதும், ஒரு ஆப் போட்டு வச்சுக்கலாம். வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, நான் இங்கிருந்தே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசியை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் ஸ்கில். 100 ரூபாய்க்கு ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கு இல்லையா, அது வாங்கிறது அப்படிங்கிறது ரிசோர்ஸ். அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஸ்கில் இல்லையா? வோல்ட் மீட்டர் வச்சிருக்கிற எல்லாரும் இந்த பில்டிங்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த லைட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியுமா? முடியாது. ஒருத்தன் வெறும் 100 ரூபாய் வோல்ட் மீட்டர் வச்சுருக்கலாம், ஒருத்தன் மாடர்னாக இருக்கக்கூடிய 10,000 ரூபாய் எக்யூப்மெண்ட் வச்சுருக்கலாம். பட் தட் இஸ் ஜஸ்ட் ரிசோர்ஸ். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் ஸ்கில். இந்த ஸ்கில்லை மாறி வரும் உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னுமே உங்களுக்கு ஸ்கில்னா என்னன்னு புரியலைன்னு நினைக்கிறேன். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் கையில் எல்லாத்துட்டையும் ஒரு நோட் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணுங்க. அழகா ஒரு பேப்பரை கிளிங்க. குயிக். இதுக்கான டைம் 2 minutes. நீட்டா ஒரு பேப்பரை கிளிக்கணும். இப்போ 2 minutes டைம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் ஏரோப்ளேன் செய்யணும். குயிக். 2 minutes டைம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பேப்பர் ஏரோப்ளேன் செய்ய போறீங்க. 2 நிமிஷம். நம்ம ஏற்கனவே சின்ன வயசுல செஞ்சதுதான். எல்லாரும் இந்த பேப்பர் ஏரோப்ளேன் செய்யணும். குயிக். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நான் மட்டும் பேசிட்டே இருப்பேன். இது வரைக்கும் ஸ்கில்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அது எப்படி சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கு. நான் பேசுறதை கேட்டுக்கிட்டே நீங்க ஏரோப்ளேன், இப்போ பேப்பர் ஏரோப்ளேன் செய்யணும். அதுக்கான டைம் 2 minutes தான். ஸோ கற்காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சேஞ்சையும் ஒருத்தன் முயற்சி பண்ணா அவன் செய்த செயலுக்கு பெயர் தான் ஸ்கில், திறன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்ககிட்ட இருந்த வசதிக்கு பேர் அவங்ககிட்ட இருந்த மெட்டீரியலுக்கு பேர் ரிசோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். கல்லாகட்டும், ஸ்டீம் ஆகட்டும், என்ஜின் ஆகட்டும், கரண்ட் ஆகட்டும், இதெல்லாம் ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை வச்சு அவன் எடுத்த முயற்சி, அதனால் விளைந்த விளைவு, அதெல்லாம் அவன் திறனுக்கான எடுத்துக்காட்டு. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது ஒரு பேப்பர் ஏரோப்ளேன் செய்யணும். இதற்கான கால அவகாசம் 2 நிமிடம் அப்படிங்கிறதா. ஒன்லி செஞ்சவங்களாம் மேலே தூக்கி காமிச்சிடலாம். பேப்பர் ஏரோப்ளேன் செஞ்சு முடிச்சவங்கலாம். இன்னும் செய்யாதவங்களுக்கு இன்னும் 30 seconds மோர். இந்த பேப்பர் ஏரோப்ளேன் நம்ம செய்யணும். எல்லாத்து கையிலையும் சேம் ரிசோர்ஸ் இல்லையா? எல்லார்த்திட்டு இருந்து என்னது சேம் ரிசோர்ஸ், ஒரே ஒரு பேப்பர். எல்லார்த்திட்டும் ஒரு நோட் இருந்துச்சு, அதுல இருந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோம், சேம் ரிசோர்ஸ். இப்போ நம்ம ஒரு ஏரோப்ளேன் செஞ்சிருக்கிறோம். ஃபேன் ஆஃப் பண்ணுப்பா. சுவிட்ச் ஆஃப் த ஃபேன். யார் ஃபர்ஸ்ட் வர்ற? Who is first? Come. Who is next? Second, third யார் வருது? Fourth, fifth, sixth, seventh, eighth, ninth. The last one chance. ஓகே, நிக்கிற பசங்க மட்டும் அப்படியே வெளியே வா. இப்போ நிக்கிற பசங்க மட்டும் வெளியே வாங்க. இப்போ டைம் இஸ் அப். நிக்கிற பசங்க மட்டும் வெளியே வரலாம். தள்ளி போங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, மார்க் பண்ணிப்போ. ஒரு என்சிசி பையன் மார்க் பண்ணிப்போ. இதான் இப்போதைக்கு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, நீ இடத்துக்கு போயிடலாம். இல்லை, அந்த சைடு போயிடு. நெக்ஸ்ட் செகண்ட் பாய், நீங்க. இது அதை விட கம்மியான டிஸ்டன்ஸ். இப்போயும் அதுதான் ஹையஸ்ட். தென்
டேக் எ போட்டோ எனஃப். ஓகேவா? இப்போ இடத்துக்கு போயிருங்க. இப்போ மற்றவங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? எடுத்தெல்லாம் போடக்கூடாது. டிசிப்ளின், அதுக்கு நான் பின்னாடி வர்றேன். அது என்சிசியில் ஒரு பாயிண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு பார்ட், அதுக்கு நான் பின்னாடி வர்றேன். டிவியேட் ஆகலை. எல்லார்த்திட்டையும் இருந்தது சேம் பேப்பர் தான், சேம் ரிசோர்ஸ். பட் எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப்